வெப்பொழித்தன் புகலியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டற்பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. பீடியதன் ஊருமை கொடமிகு கரியது வடி கொடு தனதடி. வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மீது கோடை வடிவினற்பயில் வலி வலம் உரை இறையே. நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கண் உரித்தாக்குகின்றேன். அப்பர் அருள் மன்றத்தின் சார்பாக சோமாசி மாற நாயனார் அவர்களின் திருச்சரீரத்தை சிந்தனை செய்வதற்கு இன்று திருவருள் கூட்டியுள்ளது. பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டுள்ள தகவல்களின் வழியே நாயனாரின் சரித்திரத்தை நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். சூதம் பயிலும் பொழில் அம்பரில் தூய வாய்மை வேதம் பயிலும் மறையாளர் குலத்தின் மேலோர் ஏதம் பூரியும் ஏயில் சற்றவர்க்கு அன்பர் வந்தால் பாதம் பணிந்து ஆரமுதூட்டும் நர் பண்பின் மிக்க. சூதம் என்றால் மாமரம் என்று பொருள். சூதம் பயிலும் பொழில், மாமரங்கள் நிறைந்த சோலைகளுடைய அம்பர் என்ற தலத்தில் வாழ்ந்து வந்த நாயனார் சோமாசி மாற நாயனார் அவர்கள். அவர் பிறந்த குலம் தூய வாய்மை வேதம் பயிலும் மறையாளர் குலம் என்று சீக்கிழார் கூறுகின்றார். தூய வாய்மை வேதம் என்று கூறுகின்றார். மாறிலா வேதம் என்று பல தேவார பாடல்களில் குறிப்பிடப்படுகின்றது. வாழ்க்கை முறையை எவ்வாறு நாம் நடத்த வேண்டும் என்ற செய்தியை சொல்வதுதான் வேதங்கள். அன்றும் இன்றும் என்றும் பொருந்தும் தன்மை உள்ளவை வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்கள். தூய்மையான கருத்துக்கள், என்றும் உண்மையாக இருக்கும் கருத்துக்கள், அதைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார். பயிலும் என்றால் ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பது. வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒரு என்பதே இல்லை. தொடர்ந்து அனுதினமும் அதனை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். அதைத்தான் இங்கே வேதம் பயிலும் மறையாளர் குலத்தின் மேலோர், அந்த குலத்தில் உயர்ந்தவர்களாக, பெரியோர்களாக, புகழ்மிக்கவர்களாக கருதப்படுபவர்களில் ஒருவராக விளங்கியவர் என்று கூறுகின்றார். ஏதம் புரியும் எயில் செற்றவர். ஏதம் புரியும் எயில் செற்றவர் என்பது சிவபெருமானை குறிக்கும் தொடர். ஏதம் கேடு,
அனைத்து உயிர்களுக்கும் கேடு விளைவிக்கும் முகமாக 3 பறக்கும் கோட்டைகளிலும் பறந்து சென்று பல உயிரினங்களுக்கும் கேடு விளைவித்த திரிபுரத்து அரக்கர்கள், தேவர்களுக்கும் கேடு விளைவித்த திரிபுரத்து அரக்கர்கள், அந்த 3 அனைத்து உயிர்களுக்கும் கேடு புரிந்து கொண்டிருந்த அந்த திரிபுரத்து அரக்கர்களை போரினில் வென்றவர் சிவபெருமான் என்று குறிப்பிட்டு, அந்த சிவபெருமானுக்கு அடியாராக உள்ள எவரேனும் வந்தால், சிவபெருமான் பால் அன்பு கொண்டுள்ள அடியவர்கள் எவரேனும் வந்தால், ஏதம் புரியும் எயில் செற்றவர்க்கு அன்பர் வந்தால் அவர்களது பாதம் பணிந்து ஆரமுது ஊட்டும் நற்பண்பின் மிக்கார், அவர்களின் திருப்பாதங்களை பணிந்து வணங்கிய பின்னர் அவர்களுக்கு சிறந்த அமுது படைக்கும் பண்பாளராக சோமாசிமார நாயனார் திகழ்ந்து வந்தார் என்று இந்த பாடலில் சேக்கிழார் கூறுகின்றார். அடுத்த பாடல். யாழின் மொழியாள் தனிப்பாகவை போற்றும் யாதும் ஊழின் முறைமை வழுவாது உலகங்களான ஏழும் ஊவப்ப புரிந்தின்புறச் செய்த பேற்றால் வாழும் திறம் ஈசர் மலர்கழல் வாழ்த்தல் என்பார். யாழின் மொழியாள் தனிப்பாகர் என்று சிவபெருமானை இங்கே குறிப்பிடுகின்றார். யாழின் மொழியாள், யாழை போன்று இனிய குரல் படைத்த உமையன்னை என்று இங்கே கூறுகின்றார். யாழை பழித்தன்ன மொழி மங்கை என்று சுந்தரர் திருமறைக்காடு தலத்து பதிகத்தில் குறிப்பிடுவது நமது நினைவுக்கு வருகின்றது. யாழை பழித்தன்ன மொழி மங்கை என்ற தொடர் அடியனுக்கு சௌந்தர்ய லகரி தோத்திரத்தின் ஒரு பாடலையும் நினைவூட்டுகின்றது. விபஞ்சகயந்தி விவிதமபதானம் பசுபதேர் त्वयारप्तेर् सलित शिरसा साधुवचने तदीयैर् माधुर्यैर् तदर पिलर तन्द्री कलरवा निजां वीणां शूलेन निबृतं. இந்த பாட்டின் சுருக்கமான கருத்தை நான் குறிக்கின்றேன். வார்த்தைக்கு வார்த்தை நான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல போகிறதில்லை. விப்பஞ்சி என்றால் பிரமன் என்று பொருள். விப்பஞ்சியா என்றால் பிரமதேவனின் மனைவியாகிய சரஸ்வதி தேவி என்று பொருள். திருக்கைலாயத்தில் பார்வதி அம்மை அமர்ந்திருக்க, அந்த பார்வதி அம்மையின் எதிரே அமர்ந்து கொண்டிருந்த சரஸ்வதி தேவி வீணை வாசிக்க தொடங்குகின்றாளாம். பார்வதி அம்மைக்கு எப்பொழுதுமே சிவபெருமானின் சிறப்புகளை அடுத்தவர் சொல்ல கேட்பது மிகவும் பிடிக்கும் என்பதால் சரஸ்வதி தேவி அவர்கள் சிவபெருமானின் பல திருவிளையாடல்களை எடுத்து கூறும் பாடல்களை வீணையில் இசைத்து பாடிக்கொண்டிருந்தாள். அதை மிகவும் ஆர்வமாக ரசித்து கேட்டுக்கொண்டிருந்த பார்வதி தேவியார் அவர்கள் தலையசைத்து கை கொட்டி ரசித்து கொண்டிருந்த பார்வதி தேவியார் அவர்கள் ஒரு சமயத்தில் தன்னையும் மறந்து பேஷ் பேஷ் என்று சொன்னார்களாம். அப்பொழுது பார்வதி தேவி வாயை திறந்து அந்த பேஷ் சபாஷ் என்ற சொன்னதை கேட்ட சரஸ்வதி தேவி கருதினாலாம், இத்தகைய அழகான மொழியினை உடைய பார்வதி
தேவியின் முன்னே வீணை மீட்டி பாடுகின்றோமே, இது ஒரு மடத்தனமான காரியம் அல்லவா? அன்னையின் மொழியின் இனிமைக்கு முன்னே வீணை செல்லாது அல்லவா? எனவே தான் செய்தது மிகவும் பெரிய தவறு என்பதை உணர்ந்தவளாக அவள் அந்த வீணையை உரையில் இட்டு மூடிவிட்டாளாம் என்று ஆதிசங்கரர் பார்வதி தேவியின் மொழியின் இனிமையை பற்றி இந்த சௌந்தரிய லகரி தோத்திரத்தில் கூறுவது நினைவுக்கு வருகின்றது. பார்வதியின் குரல் இனிமைக்கு குயில், கிளி, மழலை மொழி, தேன், குழல், யாழ், வீணை ஆகிய கருவிகள் எழுப்பும் இசை ஒலிகள் ஓமனமாக சொல்லப்படுகின்றன. அப்பர் பிரான் ஒருபடி மேலே செல்கின்றாள். யாழை பழித்தன்ன மொழி மங்கை என்று கூறினார் அல்லவா சுந்தரர். அப்பர் பிரான் குழலை வென்ற குழல் மடவாள் என்று கூறுகின்றார். அதாவது புல்லாங்குழல் பார்வதியின் குரலுக்கு முன்னே தோற்றுவிட்டதாம். குழல் வளம் வந்த சொல்லாள் என்று கூறுகின்றார். பண்டைய நாளில் தோற்றவர்கள் வெற்றி கொண்டவரை வலம் வந்து தாங்கள் தோற்றதை ஒப்புக்கொள்ளும் பழக்கம் இருந்தது போலும். அந்த பழக்கத்தை குறிப்பிட்டு பார்வதி தேவியின் குரலுக்கு முன்னே, குரல் இனிமைக்கு முன்னே போட்டி போட முடியாமல் தோற்றுப்போன குழல் பிராட்டியை வலம் வந்து தனது தோல்வியை ஒப்புக்கொண்டது என்று மிகவும் நயமாக அப்பர் பிரான் இந்த பாடலில் கூறுகின்றார். திருவாரூர் பதிகமா நாகைக்காரணம் பதிகமா என்று சட்டென்று நினைவுக்கு வரவில்லை. அத்தகைய இனிமையான மொழியினை உடைய பார்வதி தேவியின் தனிப்பாகம் ஒப்பற்ற விதத்தில் அந்த பார்வதி தேவியை தனது உடலின் ஒரு பாகத்தில் வைத்து கொண்டு மாதரசிக்கு உயர்ந்த இடம் அளித்த பெருமான், அந்த பெருமானை போற்றும் யாகம். அதனை ஊழின் முறைமை வழுவாது பல்லாண்டு காலங்களாக தொடர்ந்து பல ஊழிகளாக எந்த முறையில் செய்யப்பட வேண்டுமோ அந்த முறையில் அந்த யாகத்தை செய்து கொண்டு அந்த வழியிலிருந்து சிறிதும் பிறழாது, வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள வழியிலிருந்து பிறழாது 7 உலகங்களும் கழிக்கும் வண்ணம் யாகங்களை செய்தவராக, வேள்விகளை செய்தவராக சோமாசி மாரநாயனார் விளங்கினார் என்று இங்கே கூறுகின்றார். பண்டைய நாளில் அந்தணர்கள் 6 தொழில்களை புரிபவர்களாக இருந்தனர். வேதம் ஓதுதல், வேதம் ஓதுவித்தல், வேள்விகள் செய்தல், வேள்விகள் செய்வித்தல், தானமளித்தல், தானம் பெற்றுக்கொள்ளுதல் என்பன அவர்களின் 6 தொழில்களாக இருந்ததால் அறுதொழிலாளர்கள் என்றே அவர்கள் அழைக்கப்பட்டனர். தேவாரங்களிலும் சில இடங்களில் இந்த குறிப்பு காணப்படுகின்றது, 6 தொழில்களை செய்தவர்கள் என்று. ஆனால் காலத்தின் கட்டாயம் கடந்த 300-400 ஆண்டுகளாக அந்த தன்மையெல்லாம் மாறிவிட்டது. அந்த காலத்தில் அந்தணர்கள் உலகங்கள் நன்றாக இருக்க வேண்டும், உலகத்து மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்பதற்காக வேதங்களை முறையாக தொடர்ந்து செய்து வந்தனர் என்று நாம் அறிகின்றோம். கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் என்றுதானே திருஞான சம்பந்த பெருமானார் பாடுகின்றார். இவ்வாறு வேதங்களை தொடர்ச்சியாக முறையாக செய்வதன் மூலம் கலிபுருடனின் தாக்கத்தை குறைக்க முடியும் என்ற நம்பிக்கை அந்நாளில் இருந்து வந்தது.
கலியை வாராமே சற்றார் என்று கூறுகின்றார். கற்று ஆங்கு எரியோம்பி முறையாக வேதங்களை கற்று அந்த வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகளின் வழியே வேள்விகளையும் யாகங்களையும் செய்ய வேண்டும். வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறை யாது? சிவபெருமானே முழுமுதற் கடவுள், அவனை போற்றியே யாகங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள முறை. அந்த முறைக்கு மாறாக தக்கன் வேள்வி செய்ய முயன்றதன் காரணமாகத்தான் அந்த யாகத்தினை வீரபத்திரர் மூலம் பெருமான் அழிக்கின்றார். எதற்காக? வேதங்களை அருளியவர் பெருமான். எனவே வேதங்களின் பெருமையை நிலைநாட்டுவது அவரது தலையாய கடமையாக உள்ளது. அந்த வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைக்கு மாறாக செய்யப்படும் வேள்விகளை அழிப்பதும் அவரது கடமையாக உள்ளது. வேள்வியை சிதைத்தவன் என்றே சில தேவார பாடல்கள் குறிப்பிடுகின்றன. தனிப்பாகரை போற்றும் யாகம் ஊழின் முறைமை வழுவாது உலகங்களான ஏழும் உவப்ப, 7 உலகங்களும் இன்பமுடன் விளங்குவதற்காக அந்த நோக்கத்துடன் செய்யப்பட்ட யாகங்கள். அந்த யாகங்கள் செய்யும் பேறு தனக்கு கிடைத்ததை நினைத்து அதனையே வாழ்க்கையாக கொண்டு பெருமானின் கடல்கள் அணிந்த திருப்பாதங்களை வணங்குதல் தான் வாழ்வின் முறை என்ற கொள்கையுடன் சோமாசி மாறநாயனார் அவர்கள் வாழ்ந்து வந்தார் என்று கூறுகின்றார். யாழின் மொழியால் தனிப்பாகரை பூற்றும் யாகம் ஊழின் முறைமை வழுவாது உலகங்களான 7 உவப்ப புரிந்து இன்புறச் செய்த பேற்றால் வாழும் திறம் ஈசன் மலர்கடல் வாழ்த்தல் என்பார். அடுத்து 3வது பாடல். எத்தன்மயராயினும் ஈசனு கண்பல் என்றால் அத்தன்மயர் தாம் நாமை ஆள்பவர் என்று கொள்வார். சித்தம் தெளிய சிவனஞ்செழுத்தோது வாய்மை நித்தம் நியமம் என போற்றும் நெறியில் நின்ற. எந்த தன்மை படைத்தவராக இருந்தாலும் அவர்கள் ஈசனுக்கு அன்பர் என்றால் அவர்களை தலைமீது வைத்து போற்றி கொண்டாடியவராக சோமாசி மாறநாயனார் இருந்தார் என்று இங்கே கூறுகின்றார். ஆவுரித்து தின்றுலகம் புலையரேனும் அறநடியார் என்றால் அவர் தமக்கு நாம் அன்பராவோம் என்று அப்பர்புரான் பாடியதற்கு ஏற்ப வாழ்ந்தவர் சோமாசி மாறநாயனார் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். அத்தன்மையர்தான் நம்மை ஆள்பவர் என்று கொண்டு அத்தகைய அன்பர்களுக்கு அடியானாக தான் இருக்க வேண்டும் என்று விரும்பும் தன்மையில் இருந்தவர். சித்தம் தெளிய, நமது சித்தத்தில் உள்ள சித்தவிகார கலக்கம் நீங்க வேண்டுமென்றால் சிவபெருமானின் அஞ்செழுத்தினை தொடர்ந்து ஓத வேண்டும். சித்தம் தெளிய சிவன் அஞ்செழுத்து ஓது வாய்மை, அதுதான் நாம் தினமும் செய்ய வேண்டிய கடமை. நித்த நியமம், நியமம் என்றால் அனுதினமும் செய்ய வேண்டிய கடமைகள் என்று பொருள். நித்தம் நியமம் என போற்றுகின்ற நெறியில் நின்றவராக சோமாசி மாறநாயனார் திகழ்ந்து வந்தார் என்று கூறுகின்றார். சீரும் தீருவும் போலியும் திருவாரூர் எய்து ஆரம் தீகள் மார்பின் அணுக்க வன் தொண்டர் கண்பால் சாரும் பேரு நண்பு சீரப்ப அடைந்து தங்கி பாரும் விசும்பும் பணியும் பதம் பற்றியுள்ள ஆரம் திகழ் மார்பின் அணுக்க வன் தொண்டர் என்று சுந்தரர் பெருமானை இந்த பாடலில் சேக்கிழார் குறிப்பிடுகின்றார். என்றும் மனக்கோலத்துடன் நீ வாழ்வாயாக,
என்று பெருமான் அருளி செய்ததற்கு ஏற்ப மணக்கோலத்துடன் வாழ்ந்து வந்தவர் சுந்தரர். தனது மார்பினில் அழகிய அணிகலன்களை அணிந்து கொண்டவராக அவர் திகழ்ந்த தன்மை இங்கே ஆரம் திகழ் மார்பின் என்ற தொடர் மூலம் குறிப்பிடப்படுகின்றது. அணுக்க வந்தொண்டர், பெருமானுக்கு நெருக்கமான அடியாராக அவர் இருந்தார். வந்தொண்டர் என்பது பெருமானே அவருக்கு சூட்டிய பெயர். சீரும் திருவும் பொலியும் திருவாரூர் எய்தி, சிறந்த புகழும் செல்வமும் மல்கிய திருவாரூர் தலத்தை எய்தி அங்கே தியாகேச பெருமானை வணங்கத் தொடங்கினார். அம்பர் என்பது இவர் ஊர் என்பதை நாம் முதல் பாடலில் பார்த்தோம். அம்பரை விட்டுவித்து திருவாரூர் சென்று அங்கே தியாகேச பெருமானை வணங்கி வந்த நாட்களில் சுந்தரரின் தொடர்பு கிட்டவே சுந்தரருக்கு நெருக்கமான நண்பராக இவர் மாறுகின்றார். ஆரம் திகழ் மார்பின் அணுக்க தொண்டர்க்கு அன்பால் சாரும் நண்பு சிறப்ப. சுந்தரர் பால் இவர் வைத்திருந்த அன்பு, பெருமைக்குரிய சுந்தரரின் நட்பு இவருக்கு கிடைக்க வழிவகுக்கின்றது. அன்பால் சாரும் பெருநண்பு சிறப்ப, அந்த பேற்றினை பெற்றவராக அடைந்து தங்கி திருவாரூர் தலத்திலேயே தங்கி பாரும் விசும்பும் பணியும் பதம் பற்றியுள்ளார். உலகத்தவரும் மண்ணுலகத்தவரும் வானுலகத்தவரும் போற்றுகின்ற திருப்பாதங்களை, பெருமானின் திருப்பாதங்களை பணிந்து வணங்கி போற்றியவராக இவர் வாழ்ந்து வந்தார் என்று கூறுகின்றார். துன்றும் புலன் 5உடன் 6 தொகுத்த குற்றம் வென்று இங்கு இது நன்னெறி சேரும் விளக்கம் என்றே வன்தொண்டர் பாதம் தொழுதான சிறப்பு வாய்ப்ப என்றும் நிலவும் சிவலோகத்தில் இன்பமுற்றார் என்று கூறுகின்றார். புலன் 5ஐயும் அடக்க வேண்டும். அந்த புலன்களின் காரணமாக 6 குற்றங்கள் நமது மனதில் சேருகின்றன. 6 தொகுத்த குற்றம் என்று கூறுகின்றார். காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், மார்ச்சரியம் என்பன இந்த 6 குற்றங்கள். இந்த 6 குற்றங்களை நீக்கியவர்களாக நாம் விளங்க வேண்டும். அதைத்தான் மிகவும் அழகாக வலிவலம் பதிகத்து பாடலில் திருஞான சம்பந்தர் பாடுகின்றார். வலிவலம் பதிகத்தின் பாடல்கள் தனி சிறப்பு பெற்றவை. குற்றங்களெல்லாம் நீங்க பெற வேண்டும், இந்த விதியினை வெல்லும், வினையினை வெல்லும் வலிமை எனக்கு வேண்டும் என்றவாறெல்லாம் பெருமானிடம் பணிந்து அதற்கு பெருமானின் அருள் வேண்டும் என்பதாக அந்த பதிகத்தின் பாடல்கள் ஒரு தனி முறையில் அமைந்திருக்கும். திருஞான சம்பந்தர் பதிகங்களின் பாடல்களில் ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக வலிவலம் பதிகம் இருப்பதை நாம் காண்கின்றோம். காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், மார்ஷரியம் இவை ஒன்றுக்கொன்று காமாதி குற்றங்கள் என்று கூறுவார்கள். இந்த மற்ற 5 குற்றங்கள் வருவதற்கு காரணமாக காமம்தான் இருக்கின்றன. ஆசையே பேரழிவுக்கு காரணம் என்றுதானே புத்தர் பெருமானும் பின்னாளில் சொல்லி மக்களை ஈர்க்க தொடங்கினார். ஒரு பொருளின் மேல் ஆசை வைப்பது முதல் படியான குற்றம். அந்த பொருளின் மேல் ஆசை வைக்கின்ற காரணத்தினால் நம்மிடம் இல்லாத அந்த பொருள் இருக்கும் அடுத்தவரை பார்த்து அவர்களுடன் நாம் பகை கொள்கின்றோம். எவ்வாறேனும் அவர்களிடமிருந்து அந்த பொருளை நாம் கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகின்றது. காமம், குரோதம். அவ்வாறு கைப்பற்றப்பட்ட பொருளை அளவுக்கு அதிகமாக நேசித்து அதனை நம்மிடமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகின்றது. அதன் காரணமாக அந்த பொருளை அனுபவிப்பதற்கு வேறு எவரையும்
வாய்ப்பு கொடுக்காமல், எவருக்கும் வாய்ப்பு கொடுக்காமல் தானே அந்த பொருளை வைத்துக்கொண்டு அனுபவிக்க வேண்டும் என்று தோன்றுகின்றது. இதுதானே லோபம். தனக்கு மட்டும் வைத்துக்கொண்டு அடுத்தவருக்கு ஈயாது இருப்பது. காமம், குரோதம், மோகம், லோபம், மதம் அந்த பொருளின் மீது பைத்தியம் பிடித்தவனாக மாற வேண்டியது. அந்த பொருள் இழந்த பின்னரோ, அந்த பொருள் தனக்கு கிடைக்காத நிலையிலோ, அடுத்தவரிடக்கும் இடம் இருக்கும் அந்த பொருளை கண்டு அவர்கள் மீது பொறாமை கொள்வது மார்க்சியர்கள். இவை யாரும் அடிப்படை குற்றங்களாக விளங்குகின்றன. இந்த குற்றங்களின் அடிப்படையில் நாம் பல்வேறு தீய செயல்களை, செய்யக்கூடாத செயல்களை எல்லாம் செய்து தீய வினைகளை சேர்த்துக் கொள்கின்றோம். எனவேதான் இந்த 6 தொகுத்த குற்றங்களை நாம் வெல்ல வேண்டும் என்று அருளாளர்கள் பல பாடல்களில் குறிப்பிடுகின்றார்கள். அத்தகைய 6 குற்றங்களை வென்றவராக இவர் இருந்தவர் சோமாசி மாறநாயனார் அவர்கள். நன்னெறி சேரும் விளக்கம். பெருமானை போற்றி புகழ்வதே நன்னெறி சேரும் விளக்கம் என்று. இங்கே வன்தொண்டர் பாதத்தினை தொழுது கொண்டிருப்பதே நன்னெறி சேரும் விளக்கம், வழி என்பதை உணர்ந்தவராக வன்தொண்டரின் திருப்பாதங்களை தொழுது போற்றி வணங்கி வாழ்ந்து இம்மையில், அதாவது இந்த உலகத்தில் தனது வாழ்நாட்கள் முடிந்த பின்னர் சிவலோகம் சென்று அடையும் பேற்றினை பெற்றவராக அங்கே இன்பமுடன் வாழ்ந்தார் என்று சேக்கிழார் பாடலில் குறிப்பிடுகின்றார். அடுத்த பாடல் சுந்தரரை பற்றிய குறிப்பு காணப்படும் பாடல். இந்த 5 பாடல்களில் குறிப்பிடப்படாத நிகழ்ச்சி ஒன்று சோமாசி மாற நாயனாரை பற்றி நிலவுகின்றது. சோமயாஜி என்ற பெயர்தான் சோமயாசி என்று தமிழாக்கம் செய்யப்பட்டு நாளடைவில் சோமாசி என்று மாறியதாக கூறுவார்கள். மாறன் என்பது அவரது இயற்பெயர். சோமயாஜி என்றால் சோமயாகம் செய்தவர்கள் என்று பொருள். இன்றும் ஆந்திர மாநிலத்தில் வாழும் பல நண்பர்கள் சோமயாஜி, சோமயாஜுலு என்று தங்களது பெயர் உள்ளவர்களாக இருப்பதை நாம் காண்கின்றோம். அத்தகைய சோமயாகம் புரிந்த பெருமை உடையவராக சோமாசி மாற நாயனார் வாழ்ந்து வந்தார் என்று கூறுவார்கள். அம்பர்தான் அவர் பிறந்த தலம். அந்த தலத்தில் சிறப்பாக பல யாகங்கள் எல்லாம் செய்து வாழ்ந்து வந்த சோமாசி மாற நாயனார் அவர்கள் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றினை சிவபக்த விலாசம் என்னும் வடமொழி நூல் குறிப்பிடுகின்றது. 63 சரிதைகளை கூறும் நூலாக இந்த வடமொழி நூல் அமைந்துள்ளது. உபமன்யு முனிவர் இயற்றியதாக சொல்வார்கள். பெரிய புராணத்தில் நாம் தடுத்தாட்கொண்ட புராணம் தொடங்குவதே எவ்வாறு தொடங்குகின்றது? உபமன்யு முனிவர் தென் திசையை நோக்கி வணங்குகின்றார். தென் திசையை நோக்கி வணங்கும் முனிவரே, நீர் தென் திசை நோக்கி வணங்குவதன் காரணம் என்ன? வடபால் தானே சிவபெருமான் அமர்ந்துள்ளார் என்று அவரது சீடர்கள் கேட்க, தென் திசையிலிருந்து சுந்தரன் வருகின்றான், எனவே நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் சுந்தரரின் வருகையை எதிர்பார்த்து எனது 2 கைகளையும் கூப்பி தொழுது சுந்தரரை வணங்குகின்றேன் என்று அவர் விடையளிப்பதாக பெரிய புராணத்தில் சேக்கிழார் சொல்கின்றார். பின்னர் சூழ்ந்திருந்த முனிவர்கள் எல்லாம் சுந்தரரை பற்றி எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்க, சுந்தரரை பற்றி சொல்லத் தொடங்குகின்றார் உபமன்யு முனிவர். சுந்தரரின் சரித்திரத்தின் ஒரு பகுதியாக திருத்தொண்ட தொகை சொல்லி, திருத்தொண்ட தொகையில் சொல்லப்படும் அடியார்களின் சரித்திரங்களை எல்லாம் அவர் சொல்வதாகத்தான் பெரிய புராணம் அமைந்துள்ளது. அதே கருத்துதான் அந்த சிவபக்த விலாசம் எனப்படும் வடமொழி நூலிலும் காணப்படுகின்றது. உபமன்யு முனிவரின் கூற்றாக அமைந்த நூல் என்று இதனை கூறுவார்கள். ஊவேசா அவர்கள்
திருத்தலங்கள் வரலாறு என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார். அவர் எழுதி வைத்திருந்த குறிப்புகளை எல்லாம் தொகுத்து இந்த புத்தகங்களை அவர் இறந்த பின்னர் வெளியிட்டுள்ளனர். அந்த திருத்தலங்கள் வரலாறு என்று சொல்லப்படும் அந்த புத்தகத்தில் சிவபக்த விலாசத்தில் சோமயாகத்திற்கு இறைவனை வரவேண்டும் என்று சோமாசிமாறன் நாயனார் விருப்பப்பட்டதாகவும் அதற்காக சுந்தரரின் உதவியை கோரியதாகவும் சுந்தரரின் துணை கொண்டு பெருமானுக்கு நேரே அபிர்பாகம் கொடுத்தார் என்றும் சொல்லப்பட்டுள்ளது என்று பூவேஷா அவர்கள் சிறு குறிப்பு தருகின்றார். திருமுறை தலங்கள் என்ற புத்தகம் பூமா செந்தில்நாதன் அவர்கள் இயற்றிய புத்தகத்தில் சற்று விரிவாகவே இந்த நிகழ்ச்சி காணப்படுகின்றது. அந்த நிகழ்ச்சியினை நாம் சுருக்கமாக பார்ப்போம். அம்பர் மாநகரத்தை விட்டு திருவாரூர் சென்று அங்கே தங்கத் தொடங்கினார் என்று சேக்கிழார் குறிப்பிடுவதை நாம் சிந்தித்தோம். அவ்வாறு திருவாரூர் சென்ற சோமாசிமாறன் நாயனார் அங்கே சுந்தரரின் புகழினை கேள்வியுறுகின்றார். சுந்தரரின் பெருமையை நேரே காணும் வாய்ப்பும் பெறுகின்றார். எவ்வாறேனும் சுந்தரருக்கு நண்பராக வேண்டும் என்ற ஆவல் அவருக்கு பிறக்கின்றது. அதற்காக என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த அவர் ஒரு நாள் சுந்தரர் இல்லாத சமயத்தில் அவரது வீட்டிற்கு சென்று அவரது வீட்டில் சமையல்காரனாக பணிபுரிந்து கொண்டிருந்த ஒருவரை அணுகி சுந்தரருக்கு பிடித்த உணவு எது என்று கேட்கின்றாராம். தூதுவளை கீரை மிகவும் பிடிக்கும் என்று அந்த பணியாளர் சொல்லவே அடுத்த நாளிலிருந்து தினமும் 2-3 கட்டுகள் தூதுவளை கீரையை பறித்து கொண்டு வந்து சுத்தம் செய்த அந்த கீரை கட்டுகளை சுந்தரரின் வீட்டு திண்ணையில் யாரும் அறியாத வண்ணம் விடியற்காலையில் வைத்துவிட்டு செல்வது அவரது பழக்கமாக இருந்தது. தினமும் இவ்வாறு எவரோ தூதுவளை கட்டுகளை வைக்கின்றார் என்பதை அறிந்த சுந்தரர் அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டி ஒரு நாள் மறைந்து நின்று பார்க்கின்றார். சோமாசி நாயனார் தான் அவ்வாறு வைக்கின்றார் என்பதை புரிந்து கொள்கின்றார். சோமாசிமாறன் நாயனாரை கூப்பிட்டு அவரை கட்டி தழுவி, உன்னுடைய இந்த அன்புக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் என்று கேட்க, அதற்கு சோமாசிமாறன் நாயனார், உம்மால் செய்ய முடிந்த காரியத்தை நான் சொல்கின்றேன், தயை கூர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்கின்றாராம். என்ன உனது விருப்பத்தை வெளியிடலாமே என்று கேட்க, நான் தொடர்ந்து பல சோம யாகங்களை புரிந்து கொண்டு வந்துள்ளேன். அந்த யாகங்களிலெல்லாம் தேவர்களுக்கும் சிவபெருமானுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் உரிய அவிர்வாகத்தை அக்னியின் மூலமாக, அதாவது அந்த வேள்வியிலிட்டு அவர்களுக்கெல்லாம் அளித்து வந்திருக்கின்றேன். எனக்கு ஒரு மனதில் ஒரு குறை உள்ளது. அந்த அவிர்வாகத்தை சிவபெருமானிடமே நேரில் நான் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஆசை. நீர்தான் சிவபெருமானுக்கு மிகவும் நெருங்கிய நண்பராயிற்றே. நீர் கேட்பதையெல்லாம் செய்கின்றவராகத்தானே சிவபெருமான் திகழ்கின்றார். எனவே நீங்கள் சிவபெருமானிடம் இந்த விண்ணப்பத்தை வைத்தால் அவர் மறுக்க மாட்டார். எனக்காக நீங்கள் இந்த விண்ணப்பத்தை சிவபெருமானின் முன்னே வைத்து அவர் நான் செய்கின்ற சோமயாகத்திற்கு நேரே வந்து அவிர்வாகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் எனது விருப்பம் என்று சோமாசிமாறன் நாயனார் கூறுகின்றார். அதனை கேட்ட சுந்தரர் அவ்வாறே செய்துவிட்டால் போயிற்று என்று தலையசைத்து விட்டு திருவாரூர் தியாகேச பெருமானை பார்ப்பதற்காக செல்கின்றார். வழக்கம் போன்று பெருமானிடம் தனது விண்ணப்பத்தை வைக்க, அப்பொழுது பெருமான் சொல்கின்றாராம், நான் உனக்கு செய்கின்றேன் என்றால் எனக்கும் உனக்கும் இடையே உள்ள உறவு வேறு. மற்ற அடியார்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனித்தன்மை வாய்ந்தவனாக இருக்கும் தன்மையை நான் உனக்கு கொடுத்துள்ளேன். வன் தொண்டன் என்ற பட்டப்பெயரையும் கொடுத்து நீ விரும்பியதையெல்லாம் நான் இந்நாள் வரை அளித்து வந்துள்ளேன். ஆனால் அதற்காக
அடுத்தவருக்கும் இதையே செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, நான் செய்ய முடியாது என்கின்றாராம். ஆனால் சுந்தரர் விடுவாரா? அவர்தான் பிடிவாதம் பிடித்து பெருமானிடம் கேட்பதே அவருக்கு பழக்கமாகத்தானே இருந்து வருகின்றது. எனவே அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. அவர் தொடர்ந்து கேட்கின்றாராம், எனது நண்பனுக்காக நீங்கள் செய்ய வேண்டும் இதனை. எனது நெருங்கிய நண்பன் அவன். அவன் இது ஒன்றைத்தான் தனது வேண்டுகோளாக வைத்துள்ளான். நான் மறுக்க இயலாமல் உம்மிடம் சொல்லி அதை செய்து தருவதாக சொல்லிவிட்டேன். எனவே நீங்கள் தயை செய்து இதனை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றாராம். அதற்கு சிவபெருமான் பதிலளிக்கின்றாராம், எனக்கு உரிய அவிர்வாகத்தை எப்பொழுதுமே நான் நேரில் சென்று வாங்கியதில்லை. ஏன்? மற்ற தெய்வங்களும் வாங்கியதில்லை. ஏன்? மற்ற தேவர்களும் வாங்கியதில்லை. அனைவரும் அக்னி மூலமாகவே இந்நாள் வரை அனைவரும் செய்த யாகத்தில் பெற்று வருகின்றனர். அவ்வாறு இருக்க நான் எவ்வாறு நேரே செல்ல முடியும்? என்னால் முடியாத காரியம் என்று கூறுகின்றான். சுந்தரர் விடுவதாக இல்லை. இறுதியில் பெருமான் சொல்கின்றார், நான் எந்த கோலத்தில் சென்றாலும் அதனை அவன் புரிந்து கொண்டு எனக்கு அவிர்வாகம் அளிப்பதற்கு தயாராக இருந்தால் நான் அவ்வாறு செல்கின்றேன் என்று சொல்லிவிட்டு தியாகேச பெருமான் மறைந்து விடுகின்றார். அடுத்து சோமயாகம் தொடங்குகின்றது. சோமயாகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எண்ணற்ற அந்தணர்கள், வேதியர்கள் கலந்து கொண்டு அந்த யாகத்தை சிறப்பித்து கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒரு புலையன் வேடம் தாங்கியவராக பெருமான் இறந்த கன்றுக்குட்டி ஒன்றினை தனது தோளின் மீது போட்டு கொண்டவராக, தன்னுடன் உமையன்னை கள் நிறைந்த கலயத்தை கையில் ஏந்தி கொண்டு வருபவளாக, விநாயகப் பெருமானும் முருகக்கடவுளும் இரண்டு சிறுவர்களாக உமையன்னையின் புடைவை தலைப்பை பிடித்து கொண்டு வருபவர்களாக, 4 வேதங்களும் 4 நாய்களாக அவருடன் வரும் கோலத்தில் வருகின்றார். இந்த புலையர் அந்த யாகம் நடைபெற்று கொண்டிருந்த இடத்திற்கு வந்ததை கண்ட அந்தணர்கள் பலரும் இந்த புலையனின் வரவால் இந்த யாகத்தின் தூய்மை கெட்டுவிட்டதே என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து பதைத்து ஓடிவிட்டனர். அப்பொழுது விநாயகப் பெருமான் தன் கண்ணை அசைத்து கண்காட்டி சோமாசி மாரநாயனாருக்கு வந்திருப்பது உண்மையில் புலையன் அல்ல என்பதை உணர்த்துகின்றார். அதனை புரிந்து கொண்ட சோமாசி மாரநாயனார் அவர்கள் வந்த புலையனுக்கு உயர்ந்த ஆசனம் அளித்து அதில் உட்கார வைத்தார். சோமாசி மாரநாயனாரின் மனைவியார் உமையன்னையின் கையில் இருந்த அந்த கள் நிறைந்த மண் குடத்தை வாங்கி தனது தலையின் மீது பெருமையுடன் சுமந்து கொள்கின்றார். அந்த புலையனுக்கும் புலைச்சிக்கும் வேண்டிய உபசாரங்கள்லாம் அவர்கள் செய்கின்றனர். அதனால் மனமகிழ்ந்த இறைவன் காட்சி கொடுக்கின்றார். தனது உண்மையான உருவத்தில் ரிஷபத்தின் அருகே உள்ளவனாக காட்சி கொடுக்கின்றார். இதனிடையில் பதறி ஓடிய அந்தணர்கள் உண்மை அறிந்து கொண்டு அவர்களும் வந்து அந்த இடத்திற்கு வந்து சேர்கின்றனர் என்று இந்த சிவபக்த விலாசத்தில் சொல்லப்படுகின்றது. காட்சி கொடுத்த நாயகர் என்ற உற்சவ திருமேனி இன்றும் அம்பர் மாகாணம் திருக்கோயிலில் இருப்பதை நாம் காணலாம். இந்த யாகம் நடைபெற்ற நிகழ்ச்சி, இந்த யாகத்திற்கு இறைவன் வந்த தன்மை, இறைவன் அனைவருக்கும் காட்சி கொடுத்த தன்மை அனைத்தும் திருவிழாவாக இன்றும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அம்பர் மற்றும் அம்பர் மாகாணம் ஆகிய 2 தலங்களுக்கு இடையே உள்ள இடத்தில்தான் இந்த யாகம் நடைபெற்றது என்றும், அந்த யாகம் நடைபெற்ற இடம்
பண்டாரவாடை என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்கின்றார்கள். அம்பிகையின் தலையில் இருந்த மட்குடத்திலிருந்து சாராயம் பொங்கிய இடம் பொங்கு சாராய நல்லூர் என்று பண்டைய நாளில் அழைக்கப்பட்டு இப்பொழுது கொங்கராய நல்லூர் என்று அழைக்கப்படுவதாக கூறுகின்றனர். இறைவன் சுமந்து வந்த பறை எவரும் அடிக்காமல் அதுவே இயங்க தொங்கிய இசைக்க தொடங்கிய இடம் அடியக்க மங்கலம் என்று சொல்லப்படுகின்றது. கன்றினை ஏந்தி தனது தோளில் சுமந்து வந்த இறைவன் இடம் கடாமங்கலம் என்றும் இன்று அழைக்கப்படுவதாக கூறுகின்றார்கள். வலக்காலை தலையிலே ஊன்றி இடது காலை சற்று மடக்கி வலது கரத்தில் பெருவிரலும் நடுவிரலும் இணையும் வண்ணம் இடக்கரத்தை ரிஷபத்தின் மீது ஊன்றியவராக காட்சி கொடுத்த நாயனார் என்ற மூர்த்தம் இன்றும் அம்பர் மாகாணம் தலத்தில் இருப்பதை நாம் காணலாம். ஆவுரித்து திருவிழலும் புலையரேனும் அரணுக்கு அன்பர் என்றால் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே என்று அப்பர் பெருமானின் திருவாக்குக்கு ஏற்ப சோமாசி மாரநாயனார் செயல்பட்ட செய்கை இந்த நிகழ்ச்சி மூலம் நமக்கு உணர்த்தப்படுகின்றது. இதே தன்மையைத்தான் எத்தன்மையராக இருந்தாலும் ஈசனுக்கு அன்பர் என்றால் அவர்களை உரிய முறையில் கொண்டாடி போற்றி புகழ்ந்தார் என்று சேக்கிழாரும் சோமாசி மாரநாயனார் அவர்களின் வரலாற்றில் சொல்லப்படுவதை நாம் காணலாம். திருமயிலை கபாலீஸ்வரம் திருக்கோயிலில் மேற்கு பார்த்த கோபுரத்தில் சோமாசி மாரநாயனாரின் வாழ்வில் நடந்த சித்திரங்கள் சிற்பங்களாக இருப்பதை நாம் காணலாம். வேறு பல திருக்கோயில்களிலும் இத்தகைய சிற்பங்கள் இருந்திருக்கலாம். நாம் பொதுவாக கோயிலுக்கு சென்றால் கோபுரத்தை எல்லாம் நாம் எங்கே உட்கார்ந்து கூர்ந்து கவனிக்கின்றோம். அவசர அவசரமாக உள்ளே நுழைந்து பிராகாரத்தை வலம் வருவது கூட இல்லை பெரும்பாலானோர். நேரே சன்னதி சென்று பெருமானை பார்த்துவிட்டு பிராட்டியை தரிசித்துவிட்டு திரும்புவதுதானே நமது பழக்கமாக இருக்கின்றது. அதை விட்டுவிட்டு நாம் கோயில்களில் காணப்படும் சிற்பங்களையும் கோபுரங்களில் காணப்படும் சிற்பங்களையும் சற்று ஒரு 10-15 நிமிடங்கள் இருந்து காணத் தொடங்கினால் நமக்கு பல சரித்திரங்கள் உண்மை வழங்கும். மதுரை திருக்கோயிலுக்கு சென்று அந்த கோபுரங்களை எல்லாம் காண்பதற்கு நிச்சயமாக ஒரு 4 மணி நேரம் கூட போதாது என்றே கூறலாம். அத்தகைய அழகான சிற்பங்கள் காணப்படுகின்றன. நான் திருமயேச்சூர் சென்றிருந்த போது பார்த்தேன். திருமயேச்சூர் தேவாரத்தில் குறிப்பிடப்படும் தகவல்கள், தலபுராணத்தில் குறிப்பிடப்படும் தகவல்கள் எல்லாம் சிற்பங்களாக அந்த திருக்கோயில் கோபுரத்தில் இருந்ததை கண்டேன். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் உவே சுவாமிநாத ஐயர் அவர்களின் குரு அவர்கள் அம்பர் மாகாணத்தின் மீது ஒரு தலபுராணம் நூலை இயற்றியுள்ளார். அந்த நூலிலும் இந்த செய்தி காணப்படுகிறது. அடியேனுக்கு தெரிந்தவரை சோமாசி மாரநாயனார் அவர்களின் சரித்திரங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளேன். தவறுகள் ஏதேனும் இருந்தால் அதனை சுட்டி காட்டினால் அடுத்த முறை சோமாசி மாரநாயனாரை பற்றி எங்கேனும் சொல்லும் வாய்ப்பு கிடைத்தால் அதை திரித்து கொள்ள தயாராக உள்ளேன் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடன் சேர்ந்து சோமாசி மாரநாயனார் அவர்களின் திருப்பாதங்களையும் அவரால் பெரிதும் மதிக்கப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் திருப்பாதங்களையும் சோமாசி மாரநாயனார் வழிபட்டு போற்றிய அனைத்து தொண்டர்களின் திருப்பாதங்களையும் பணிந்து வணங்கி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு எனது சிற்றுரையை இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். நீங்கள் அனைவரும் உங்களது கருத்துக்களை சொல்லிய பின்னர் ஏதேனும் நான் சொல்ல வேண்டிய கருத்து ஏதேனும் இருப்பின் அதனை மறுபடியும் சொல்வதற்கு தயாராக உள்ளேன் என்று சொல்லிக்கொண்டு இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சோமாசிமரன் நாயனாரை பற்றி 40 நிமிஷம் பேச முடியும்னு முதல்ல எனக்கு தோணல. 4-5 பாடல் தானே அப்படின்னு நினச்சேன். இறையருள் இவ்வளோ தூரம் பேச